பொது அறிவு நமக்கு கூடாது, நமக்கு வந்து நல்லறிவு வேணும். அதுக்கு என்னுடைய உதவி நமக்கு வேணும். அதையும் தாண்டி ஞானங்களும் வேணும். பொது அறிவுன்னு சொன்னால் உதாரணத்துக்கு எல்லாரும் பண்ணக்கூடியது. ஒரு நோயின்னு சொன்னால் மருந்து மாத்திரை சாப்பிட்றது, அல்ல உணவு வகையிலையும் கொலஸ்ட்ரால் எடுத்ததெல்லாம் வந்து நல்ல உணவு, தண்ணியில் கூட சரி வாட்டர் பாட்டில் வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து பொதுவாக நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் சுத்தமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாலில் கொலஸ்ட்ரால் எடுத்தாலும் சரி, எண்ணெயில் கொலஸ்ட்ரால் எடுத்தாலும் சரி, அல்லது தண்ணியில் அதனுடைய உயிர் சத்து எடுத்தாலும் சரி, இதெல்லாம் நல்லா நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ எனக்கு நல்ல அறிவு என்னன்னு சொன்னால், உதாரணமாக பால் இருக்குதுன்னு சொன்னால் பாக்கெட் பால் வாங்குறது தவிர்த்து நல்லது. ஏன்னு சொன்னால் அல்லது கொலஸ்ட்ரால் எடுத்துடுறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ராடனரி அறிவை கொண்டு என்னமோ சேர்க்குறாங்க, கெமிக்கலையும் போடுறாங்க, பதப்படுத்தி வைக்கிறாங்க. அதனால் நிறைய கேடு தான் செய்யும். அடுத்து நல்லறிவுன்னு சொன்னால் சரி, அதை விட பெட்டராக கொஞ்சம் கறந்த பால் வாங்கிக்கலாம். ஏன்னா அது வந்து கறந்தோடனே கொடுத்துட்றாங்க. இதனால் மாடும் தப்பான கலப்பாக இருந்தாலும் கூட பால் கறந்தோடனே கிடைக்குது. எக்ஸ்ட்ரா கொழுப்பு எடுக்கிறது கிடையாது, எக்ஸ்ட்ரா சேர்க்கறது கிடையாது, அது ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் நல்லறிவு நமக்கு கிடைச்சிருக்கு. இது என்னுடைய உதவி கொண்டு தான். அதையுமே தூய்மையாக்கணும்னு சொன்னால் ஞானங்கள் வேணும். இறைவன் ஒப்படைச்சு தான் சாப்பிடணும். எந்த உணவாக இருந்தாலும் சரி, எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி, எந்த பானமாக இருந்தாலும் சரி. ஏன்னா மனிதனுடைய கைப்பட்டது எல்லாமே அறிவு கொண்டு தீண்டுகிறதுனா தீட்டப்பட்டது தான். எல்லாம் பொருளடிப்பு இல்லை, பொருளை மட்டுமே மனசில் வச்சு செய்யக்கூடிய காரியங்கள். அதில் மனசாட்சியோட கிடையாது. அதனால் கண்டிப்பாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இறைவன்கிட்ட உதவியோடு தான் வாங்கணும், இறைவனுடைய நினைவோடு தான் சாப்பிடணும். சமைக்க போகும் சரி. அது மாதிரி எண்ணெய் எடுத்துகிட்டோன்னு சொன்னால் பெரும்பாலும் கொலஸ்ட்ரால் இல்லாத எண்ணெய் தான் இன்றைக்கி. இப்போ நம்ம பேக்கெட் எண்ணெய் எடுத்துடுறோம். எண்ணெய் வந்து நம்ம வெளியே வாங்கிக்கிறோம். கொஞ்சம் காசு அதிகமாக போனாலும் காசை மட்டுமே பார்க்கக்கூடாது, நன்மைக்காக செலவு பண்ணணும். இது ஒரு பங்குனா 2 பங்காக இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நன்மைக்காக செலவு பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல கிடச்சிருக்கு. நம்ம எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சுத்தமான எண்ணெய், அந்த ஒயிட் ஆயிலாம் கலக்காமல் ஒரு எண்ணெய் கிடைக்கிது, கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வாங்கிக்கலாம். அதையும் வந்து கடலை விளை வைக்கும் போது கெமிக்கல் போட்டு தான் விளை வைக்கிறாங்க. இப்போ ஞானங்கள் வேணும். இறைவனை இது தூய்மையாக்கி கொடுக்கும். எந்த நன்மையும் நம்மள்ட்ட கிடையாது. பூமியில் வாழக்கூடிய எந்த மனிதனும் எந்த நன்மையும் கிடையாது. நன்மைலாம் இறைவன் இருக்குது. அதனால் எந்த உணவு நம்ம சாப்பிட்டாலும் அவன் நினைவோடு சாப்பிட வேணாம் இருக்கிறோம்.